ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பிரைஸ் த லார்ட். உங்கள் எல்லோரையும் இந்த காணொலியில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தினத்தில் கூட நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன வசனத்தை பற்றி தான் நான் பகிர்ந்துக்கணும்னு வந்திருக்கேன். ஏசாயா 43:18. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமாங்க, இன்றைய நாட்களில் எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, எனக்கு இந்த மாதிரி ஏன் என் லைஃப்பில் இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு, அடிக்கடி முன்னாடி நடந்த விஷயங்களை பற்றி நம்ம பேசி பேசி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், மனசு ரொம்ப வருத்திப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம்னு சொல்கிறாரு. முன்னாடி நடந்த விஷயத்தையும் நினைக்காதீங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக ஏன்ற ஒரு கேள்வி நம்ம எப்பவுமே ஆண்டவரை பார்த்து கேட்கவே கூடாது. ஸோ அவருக்கு தெரியும், நம்ம எல்லாரையும் தாயின் கர்ப்பத்திலிருந்தே நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை பெயர் சொல்லி அழைத்த தேவன். அவருக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம பிறக்கும் போதே என்னென்னன்ற ஒரு பிளான் கண்டிப்பாக ஆண்டவர் வச்சிருப்பாரு. ஸோ அதுபடி தான் நடக்கும். ஸோ எனக்கு ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு, எனக்கு ஏன் முன்னாடி இப்படி ஆச்சு, ஏன் இப்படியெல்லாம் நடந்துச்சு, இப்போ வரைக்கும் நான் ஏன் இப்படி இருக்கேன், அப்படின்னு எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, அப்படிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம மனசில், எல்லாருடைய மனசுலையும் இருக்கும். ஸோ அதை நம்ம டினை பண்ணவே முடியாது. ஆனாலும் ஆண்டவர் நம்ம கூட என்ன சொல்ல வராருன்னா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். ஸோ நம்ம அவருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறோம் இல்லைங்களா, அதனால் நமக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் அதை பற்றியெல்லாம் நம்ம சிந்திக்கவும் வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கூட லைஃப் ஃபுல்லாக வருவாங்கன்னு நினச்சவங்க நம்ம கூட வராமல் போயிருக்கலாம், நம்மளை விட்டுட்டு போயிருக்கலாம், இல்லை அவங்க இந்த உலகத்தை விட்டே கூட சென்றிருக்கலாம். அப்போது நம்ம கூட வருவாங்க, நம்ம எப்படி இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ண போகிறோம்லாம் நம்ம பயந்துருக்கக்கூடும் இல்லைங்களா. ஆனாலும் நம்ம ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சு கொண்டு ஆண்டவர் என்னை வழி நடத்துவார் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம ஒரு நம்பிக்கையோட ஆண்டவர் நமக்கு புதிய காரியத்தை செய்வார். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையோட ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருக்கலாம். எது நடந்தாலும், லைஃப்பில் என்ன விஷயம் நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருப்போம். உங்கள் எல்லாரையும் இன்னொரு ஆடியோ மெசேஜில் சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.